அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஃப்ளைடர் கோர்ஸுக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது பிரைவேட் லா காலேஜ் கவுன்சிலிங்காக மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி கட் ஆஃப் நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரைவேட் லா காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண ப்ரோ, எனக்கு இப்போ ப்ரைவேட் ஓகே அப்படின்னா வில்லிங்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அதாவது உங்கள் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மெரிட் பேஸில் ரிசர்வேஷன் பேஸில் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதில் இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு கிடையாது, ஆதார் கார்டும் மஸ்ட்டு கிடையாது. ஸோ சில விஷயங்கள் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்லோட் ஆகலை அப்படின்னா கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 3 years ALC BCM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வேரியஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எப்படி எடிட் பண்ணணும், எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது 5 இயர்ஸுக்கான வீடியோ. அதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்சால் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விடுறேன், அதை பார்த்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் மேக் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு KMC லா காலேஜ் வேணும், இல்லை SKP காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க லிஸ்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணி விடலாம். மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த டீட்டெயிலுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ப்ரோ எனக்கு இந்த கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் லா காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ரைவேட் லா காலேஜ் எங்கே வேகன்சி இருக்குது, எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வேணும்னு சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.